தட்டவே மாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு விருப்பமா அதுக்கு அதை மட்டும் சொல்லு, அது மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கெல்லாம் விருப்பம் தான் ஆண்டி, ஆனா எப்படி அப்படின்னு யோசிச்சிருக்கும் போது, அதெல்லாம் விடுமா, உனக்கு விருப்பம் தானே, நான் அந்த உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்தாமணி கிட்ட, என்னங்க சிந்தாமணி நம்ம நினைச்சது உடனே நடந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம சிந்தாமணிக்கு ஒண்ணுமே புரியாம, இல்ல மாஸ்டர் எப்படி உடனே அப்படின்னு தயங்கிட்டே நின்னோன்னே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் சிந்தாமணி, முதல்ல பொண்ணுகிட்ட ஓகே வாங்கியாச்சுல்ல, இனிமே டைவர்ஸ வாங்கிட்டு என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீத்து கிட்ட, மா நீ உங்க வீட்டுல ஒரு தடவை பேசிருமா அப்படின்னு சொன்னோன்னே, எங்க வீட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆண்டி, அவங்களுக்கு உங்க பையனை தான் ஏற்கனவே தெரியும்ல, அதனால என் விருப்பத்துக்கு எந்த தடங்களும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா இது உடனே சரியாயிடுச்சு, நம்ம நினைச்சதெல்லாம் இனி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா நான் அடுத்த வாரம் ஒரு பூஜை வச்சிருக்கேன், அதுக்கு நீ வந்துரு அப்படின்னு சொன்னோன்னே, இல்லாண்டி அங்க ஸ்ருதி வருவாங்களே அப்படின்னு சொன்னோன்னே, ஆமா அவளும் தான் வருவா,